ஹாய், அபு ஃபாயித் வித் யூ. அரசியல் கட்சிகளை பற்றி இட போடுறதை விட அரசியல் கட்சிகளை நல்லவராக்குவதும் தீவராக காட்டுவதும் செய்வது யார் அப்படின்னா மக்கள்கிட்ட மீடியா தான். ஊடகங்கள் எப்படி தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படின்னு பார்த்தா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது காட்சி ஊடகங்கள் அப்படின்னு சொல்லலாம், அது தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாக தான் செயல்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் எல்லாம் இல்லை. அவங்களுக்கு இப்படி தான் சொல்லணும், இந்த செய்தியை இப்படி தான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நெரேட்டிவாக தான் ஒன்று ஆளுங்கட்சியினுடைய நெரேட்டிவ். அவங்க இதை பண்ணக்கூடாது, நீங்கள் இதை பண்ணுறதா இருந்தால் இந்த லிமிட்டேஷனுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிற வரையறை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களே கூட அந்த ஆளக்கூடிய ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பது போல் தங்களை காட்டிக்கொண்டு தங்களுக்கான அதிகபட்சம் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு விளம்பரங்கள் தான், இவங்களுக்கு அரசு விளம்பரங்கள் தான் இவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமாக செய்திகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன் வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, அரசு சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையை ஊடகம் சார்ந்து அணுகினாலும் அந்த ஊடகங்களால் நிலைத்து நிற்க முடியாது. அவர்கள் அரசு கேபிள்லேருந்து தூக்கப்படுவாங்க, அரசு சார்ந்த எல்லா நிகழ்ச்சிகள்லேருந்தும் அவங்களுக்கு அழைப்புகள் இருக்காது. அது என்னெல்லாம் இருக்கோ அந்த அந்த டெக்னிக்கல் சைடு அது எங்கே என்னெல்லாம் இருக்கோ அது இதெல்லாம் அவங்களுக்கு இரிட்டேட். அவங்களுக்கு வருமானம் எந்த வழியிலெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் முடக்கப்படும். இப்போ இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. பட் ஒரு 15 வருஷம், ஒரு 20 வருஷ காலகட்டம்னு சொல்லலாம். இந்த 20 வருஷ காலகட்டத்தில் கொஞ்சமாக வளர்ந்தது தான் சோசியல் மீடியா. அப்படி ஒரு ஊடகத்துறை இயங்கிக்கிட்டு இண்டிபெண்ட் மீடியான்னு சொல்லலாம். அதையும் ஒரு நிர்வாக தரத்தோடு பண்ணக்கூடிய மீடியாக்களும் இருக்குது. இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகன்னு சொல்ல முடியாது, ஆளுங்கட்சியினுடைய அடியாளாக செயல்படக்கூடிய சில மீடியாக்கள் இருக்குது. கலாட்டா மீடியா மெயினாக எனக்கு தெரிஞ்சு கலாட்டா மீடியா ரொம்ப ஒஸ்ட்டுன்னா அவங்கள மாதிரி என்னால் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு நெரேட்டிவ் பேஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மீடியா அதிகபட்சம் நான் யார் நம்ம அர்னாப் கோஸ்வாமியினுடைய டைம்ஸ் நோவா ஆரம்பத்தில் இருந்தார்ல, ஆரம்பத்தில் மோடி ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்த அர்னாப் கோஸ்வாமி தான் பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து சோசியல் மீடியாவில் அது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நெரேட்டிவ்க்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மீடியா கலாட்டா மீடியா தான். அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு அது இன்னும் சொல்லப்போனால் இந்த சோசியல் மீடியாவை கட்டுக்குள்ளே வைக்காமல் இருந்ததில் திமுக செய்த மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறத விட அயோக்கியத்தனம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமாக தங்களை வெளியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. மட்டுமில்லை, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா விஜய் சார்ந்த விஷயங்களை எந்த அளவுக்கு திமுகவின் பின்னால் திருப்பி விட்டாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கலாட்டா மீடியாவினுடைய கலாட்டா சேனலினுடைய பங்கு மிக பெருசு. நெரேட்டிவ் செட் பண்ணி அதை வெளியே அதிகமாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிர்ந்ததே அவங்க தான். அதுவும் ரொம்ப ரப்பிஷாக, ரொம்ப ஆக்ரோஷமாக, கேவலமாக நடத்துகிறாங்க கலாட்டா மீடியா. ஏன் அந்த பேரை நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் ஒன்றை தனியாக ஒரு நிறுவனத்தை அப்படி சொல்கிறதுல, ஒரு சேனல் அப்படி பேசுகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பட் என்னால் அது பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா இப்போவும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண டிவிக்கே அல்லது விஜயினுடைய ரசிகர் எப்படி எந்த அரசியல் அறிவுமற்று இருந்தாரோ இப்போ அவங்க வளர்ந்துட்டு வரலாம். ஒருவேளை அரசியல் தெரியாதவர்கள் அந்த கட்சியில் இல்லைன்னு சொல்ல நிறைய இருக்காங்க இப்போ. ஆனால் இந்த மீடியா, சப்போர்ட்டிவ் மீடியாவாக இருக்கக்கூடிய இந்த மீடியா அந்த அளவுக்கு அறிவில்லாத ஒரு தரத்தோடு தான் இப்போ செயல்பட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு நடுநிலைத்தன்மை இல்லை. நடுநிலைத்தன்மையை விட்டுருங்க, ஒரு நேர்மைத்தன்மையே இல்லை, ஒரு அறம் இல்லை. சுத்தமாக நாம் ஒரு நெரேட்டிவோடு தான் ஒர்க் பண்ணுறோங்கிறதையே நேரடியாக மக்களுக்கு எடுத்து வைக்கிறேன்.
அப்புறம் டிஎம்கே திமுக கழிந்த திமுக 5 வருட ஆட்சியில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசின பல சோஷியல் மீடியா இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறவா இல்லைனா இண்டிபெண்ட் கமெண்டேட்டர்ஸ்னு சொல்லவா என்னன்னு தெரியல. அவங்க நிறைய பேர் வந்து தங்களுடைய ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய ஒரு ஆதரவாக இருக்கலாம், இல்லைன்னா தங்களுடைய கொள்கை சார்ந்து ஆதரவாக நின்றுருக்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இடத்தை தாண்டி போய் பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து அந்த நெரேட்டிவோடு பேசினவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசுகிறோம் அப்படிங்கிற முறையில் அவங்களும் ஒரு தரிகட்டத்தனமாக நடந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. விவாதங்கள் நடக்குதுல்ல, அரசியல் விவாதங்கள் டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இந்த விவாதங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 பேர் ஒரு லிஸ்ட், ஒரு 10 to 15 பேர் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டால் இத்தனை பேர் தான் ஒட்டுமொத்த விவாதங்கள்லையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த இத்தனை பேருக்குமே ஒரு அறம் சார்ந்து பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. எதிர்கட்சிக்கு சாதகமாக ரொம்ப பேசுகிறாங்க, இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒன்றை கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு மாதம் தாண்டிடுச்சு அரசு அமைந்து. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த விவாதங்களுக்கும் ஆளுங்கட்சி சார்ந்து அதிகமாக யாருமே வந்து நேரடியாக ஆளுங்கட்சியுடைய செய்தி தொடர்பாளராக தெரிஞ்ச அதிகமாக யாருமே வந்து உட்காந்து பேசுகிறதில்ல. ஈவன் அந்த கட்சியில் வந்து ஒரு 30, 40, 50 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் கூட சிலர், அதுவும் அதிகம் ஆரேட்டர்ஸ், நல்ல ஒரு பேச்சாளர்களாக, எழுத்தாளர்களாக, கருத்தாளர்களாக இருந்த பலர் இப்போ அந்த ஆளுங்கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இருந்தும் கூட அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பேச முடியலையா, இல்லை பேசுகிறதுக்கு அனுமதி இல்லையா, இல்லை எதை பற்றி பேசுகிறதுங்கிற ஐடியா இல்லாமல் இருக்காங்களா, இந்த விஷயங்களெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. அவங்க இடம் ஆள் இல்லை, கொள்கை சார்ந்து பேசுகிறதுக்கு அந்த கட்சியில் யாருமே இல்லாமல் இருக்காங்க. ரெண்டாவது, ஆட்சியில் இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பேசுகிறதுக்கு, அவருடைய ஒரு தரவுகளோடு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. 2. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, கொள்கை இல்லாமல் இருக்கலாம், விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், பட் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறதுக்காவது இந்த மாதிரி ஊடகங்களில் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது இந்த குற்றச்சாட்டை கேட்டார்கள் பேசுகிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். அது கூட ஆளுங்கட்சியில் இல்லை. ஆளுங்கட்சி அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஏன்னா முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறார். இந்த ஒரு மாதத்தில் அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கலை. ஓகே, டைம் வி ஹேவ் டு ஹேவ் இனஃப் டைம், ஓகே அப்படின்னு விட்டுடலாம். பட் அமைச்சர்களும் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே தலைவர் தலையில் போட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே. 2. ஸோ அட்லீஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் அன்டில் நவ் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு விவாதம் செய்ய தெரிஞ்ச ஒருத்தரையாவது அவங்க வந்து தயார் பண்ணியிருக்கணும். ஓரளவுக்காக டெய்லி பேசிஸாக ஆட்சியில் என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குது அது பற்றின ஒரு குறிப்புகள் எடுத்துகிட்டு குறைந்தபட்சம் ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறது, பேட்டியாகவாது, அதாவது விவாதத்தை தவிர்த்து பேட்டியாகவாது கொடுக்கலாம். அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தமிழ்நாடு பார்க்காத சில விஷயங்கள். நான் இப்போ வந்து தாவேக்காவுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் நான் பேச விரும்பலை. ஏன்னா அரசு வந்து இன்னும் ட்ரிகர் ஆகலை. ஒரு மாதங்கிறது ஃபஸ்ட்டு 1 மந்த்துங்கிறது இட்ஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட் பாஷையில் சொன்னால், ஒரு ஊடக பாஷையில் சொன்னால், இது ஒரு ஹனிமூன் பீரியடில் ஃபஸ்ட் 1 மந்த் ஷுட் பி நோ அபவுட் த ஸ்டேட் பாலிசிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்னன்ஸ். இதுக்கு முந்தைய அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, முந்தைய அரசாங்கங்கள்
என்னென்னலாம் பண்ணியிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் வரும், இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் மட்டும் இல்லை. அதாவது முந்தைய ஆட்சி அதிகாரங்கள் பற்றிய அறிவு இருக்கோ இல்லையோ, நாம் தெரிஞ்சிருக்கமோ தெரியலையோ, அட்லீஸ்ட் நமக்குன்னு தமிழ்நாட்டில் இந்தந்த மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும், இந்தந்த திட்டங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் புதுசாக ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓவோ ஒருத்தர் வரும்போது இது நம்ம போன உடனே இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில திட்டங்கள் ஏதாவது மனசுக்குள்ளே இருக்கும். தமிழ்நாடு அப்படி ஆயிரும், நம்ம இதை பண்ணிட்டா அப்படின்னு இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டையாவது மெயின் பண்ணி அதை எந்த சாதக பாதகங்களெல்லாம் பார்க்காம கூட இது செய்தால் மக்களுக்கு நன்மை அப்படிங்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்மை அப்படிங்கிற முறையிலையாவது எதையாவது செய்யணும்னு நினச்சிருந்தா they can easily implement. But unfortunately they not triggered yet. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு துறையில் விஜய் வந்து ஒரு சினிமா துறையில் இருந்தார். அவர் ஸ்கிரிப்ட் பேஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரே தவிர, அவர் சினிமாங்கிற துறையோடு ஒன்றி போய் இருந்தாரே தவிர, சமூக நலன் சார்ந்து அவர் இருந்தாரா அப்படின்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருந்திருக்கார். நிறைய உதவிகள் செய்திருக்கலாம், ரகசியமாக செய்திருக்கலாம். எப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு, அந்த வழியாக செய்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சமூக சேவைகள் செய்திருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருந்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்து அதற்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை பண்ணியிருக்கலாம். அதற்கான ஆலோசகர்கள் அவருக்கு நம்ம இதை பண்ணால் என்ன அப்படின்னு எப்போது கேட்கும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்தந்த ஊர் சார்ந்து மக்கள் இயக்கத்தினுடைய இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க நம்ம இங்கே ஒரு தண்ணி பானையை வச்சிடலாம், இங்கே ஒரு இது என்ன சொல்லுவாங்க தண்ணீர் பந்தலை வைக்கலாம், அதை வைக்கலாம், இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு ஒட்டுமொத்த சோசியல் ரிஃபார்ம்ஸுக்கான விஷயத்தையோ அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சோசியல் ரிஃபார்ம்ஸுக்கோ எஃபெக்டிவ் சோசியல் இஷ்யூக்காகவோ டைரெக்டாக 1% கூட அவங்க டைரெக்டாக அதை பற்றி கமெண்ட் பண்ணவோ பேசவோ அது சார்ந்து இயங்கவோ இல்லை. அப்படின்னா அவங்க ஒரு பேரலாக ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு முற்றும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்காங்க. பட் ஃபார்ச்சுனேட்லியோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. எப்படின்னா, ஒன்று வந்து பியூர்லி கவர்ச்சின்னா விஜய்ங்கிற அவரே தான் சொன்னார், எல்லா இடத்துலையும் விஜய் நிற்கிறான்னு நினச்சிங்க அப்படின்னு. அப்படி தான் விஜய் நிற்கிறான்னு நினச்சி தான் எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. மாற்றங்களை வரணுங்கிறதுக்காக ஓட்டு போடல. நிறைய விஷயங்கள் அது இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான உயிர்களை கடவுள் இறைவன் காப்பாற்றியிருக்காருன்னு சொல்லுவோம். ஒருவேளை ஆட்சி அமைக்காமலோ ஒரு சீட்டு கூட கிடைக்காம தோற்றிருந்தாலோ இல்லைன்னா 5-6 சீட்டோடு தோற்றிருந்தாலோ மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து இறைவன் காப்பாற்றியிருக்கான். உண்மையிலேயே நிறைய ஆன்டி இன்கம்பன்சியும் நிறைய விஷயங்களில் இருக்குது. மட்டும் இல்லை, இதில் வந்து மக்கள் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து ஒரு சின்ன அளவில் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும், மாறி போட்டிருப்பாங்க. பட் ஒரு தலைவரையை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கான சிந்தனையெல்லாம் வந்து போகணும்னா இட் இஸ் 100% அடல்ட்ரேட்டட். சின்ன குழந்தைகளால் அடல்ட்ரேட் பண்ணப்பட்டது போகட். அவங்க வந்து மிரட்டுறாங்க, பிள்ளைங்க வந்து நான் எல்லாம் செத்துவோங்கிற மாதிரி மிரட்டப்பட்டு அவங்க வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அலை அப்படின்னு தான் சொல்லணும், விஜய் அலை அப்படின்னு. எது எப்படியோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நான் எங்கே ஆரம்பிச்சோனோ அது மாறி போய்ட்டுருக்கேன்னு நினைக்கிற ஒரு கோர்வையாக இல்லாமல் இருக்குது. எனவே இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கேன். சமூக ஊடகங்களை வந்து அதாவது சோசியல் மீடியா சமூக ஊடகங்களை வந்து அரசு கட்டுப்பாட்டில் வைக்கணும். அரசு இன்னொரு முக்கியமான விஷயம், பேச்சுரிமையை வந்து தடுக்கிறது இருக்குல்ல, அது மிக மோசமானது. மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளக்கூடிய ஆளும் கட்சிக்கு ஆதரவான மீடியாவாக இருக்கட்டும், எதிரான மீடியாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், எதிர்க்கட்சி தலைவர்களையோ எந்த தலைவர்களையோ எந்த ஒரு சமுதாயத்தையோ எந்த ஒரு இனத்தையோ எந்த ஒரு மொழியையோ எதிராக அவங்க ஊடகமாக கூட ஒரு வார்த்தையை சொல்கிறதா இருந்தால் வான் பண்ணணும். ஊடக அறங்கிறது என்ன அப்படின்னா, ஊடகத்தோட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒன்றை மக்களுக்கு எடுத்து சொல்வது. இப்படி நடக்குது, அது அப்படியே மக்களுக்கு எடுத்து சொல்கிறது. ரெண்டாவது, அதிலிருந்து அறம் சார்ந்து
அரசு தவறு செய்யும்போது அதனை கண்ணியத்தோட இதை செய்யாதீங்க, இதனால் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது, இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது. இந்த ரெண்டையும் செய்யாமல் ஊடகங்கள் தீமூட்டுது அடியில். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எரியிற கொதிக்கிற எண்ணெயில் தண்ணியை உரி விட்டு எரிய விடுறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான ஊடக அறம். அதே மாதிரி தான் இவங்களும் யார் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து கேள்விகளே கூட நெறியாளர்கள் வைக்கிறது ஆளும் அரசுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய கேள்விகளே வைக்கிறாங்க. இப்போ ஒரு திட்டத்தை ஒன்று கொண்டு வரும்போது, இல்லைன்னா ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டத்தை ஒன்றை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா, அதை ரகசியமாக மாநில அரசு வந்து இதை வந்து இது பண்ண போகுது, இப்படி பண்ணுறதா இருக்குது, செய்திகள் வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்காம இருட்டடிப்பு பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ இருட்டடிப்பு பண்ணி கேள்விகளை தவிர்க்கிறது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. எதையுமே பட்டவர்த்தனமாக நேரடியாக பேச முற்படணும் ஊடகங்கள். மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்காக இல்லை ஒரு தனிப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளார நீங்கள் இருக்கிறதா இருந்தால் உங்களால் வந்து நீங்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட தான் செய்வீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், நிறைய வெற்றிகள் இருக்கும், உங்களுக்கு உங்கள் ஊடகங்கள் வந்து பெருசாக பேசப்படும். அடுத்த நீங்கள் யாரை எதுக்குறீங்களோ அந்த ஆட்சி வரும்போது நீங்கள் நசுக்கப்படுவீங்க. எதுக்கு அப்படி ஒரு பொழப்பு, நார பொழப்பு, கேவலமான பொழப்பு? ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் நாரதராக செயல்படாமல் நியாயமாக செயல்பட பாருங்கள். எல்லா ஊடகங்களுக்கும் சொல்கிறேன், சமுதாய ரீதியாக மோசமான பழிகளை பண்ணுறீங்க, சோஷியல் ரிஃபார்ம்ஸு பண்ண விடாமல் உங்களுக்கு தடையாக இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தடையாக இருக்கும், இல்லைனா உங்களுடைய நிறுவனங்களுடைய அதிபர்களுக்கு தடையாக இருக்குமோ, அவங்களுக்கு பாதகமாக இருக்குங்கிறதுனாலையோ என்னவோ நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் அதை வந்து ஒரு டேர்ன் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து சரியான ஊடக முறையாக எனக்கு தெரியல. அதே மாதிரி இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட். இந்த இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டால் தமிழ்நாடு நாசமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா காலையில் எதிர்கட்சியை வந்து பயங்கரமாக புகழ்கிறது, அடுத்த ஒரு சேனலில் போய் உட்காந்துட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்துட்டு இதுக்கு நேராக சொன்னதுக்கு எதிராக பேசுகிறோம். இஷ்யூ பேசிஸாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த இஷ்யூவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் என்ன பண்ணணும், அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதை விட்டுட்டு இது இந்த ஆட்சி இப்படி பண்ணிவிட்டு சொன்னாங்க, அவள் இந்த ஆட்சி இவர் இதை பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. அதாவது இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் தான். நான் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு கமர்ஷியலாக செயல்படுது, அவங்களுக்கான தேவைகள் இருக்குது, அதனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஓகே. சோஷியல் மீடியாவில் சப்போர்ட்டிவ் பேஸ்டாக பண்ணுறாங்க, ஓகே. அவங்க நாங்கள் இதுக்கு சப்போர்ட்டான ஆள், இதுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டான ஆள் ஒன்று சோஷியல் மீடியாவில் எல்லோரும் இருக்காங்க, ஓகே. ஆனால் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடியவங்க ஏன் இந்த மாதிரி கேவலமான இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு ஏன் உண்மையை சொல்கிறதுக்கும் உண்மையை வந்து உடச்சி பேசுகிறதுக்கும் என்ன, உடச்சி நீங்கள் ஆக்ரோஷமாக பேச வேண்டியதில்லை, சாதக பாதகங்களையாவது சரியாக சொல்ல தெரியலைன்னா நீங்கள் என்ன இண்டிபெண்ட் மீடியா, நீங்கள் என்ன இண்டிபெண்ட் ஜேர்னலிசம், நீங்கள் என்ன இண்டிபெண்ட் ஜேர்னலிசம்? ஒரு மண்ணும் இல்லை. அதுலேயும் ஓரளவுக்காவது கவனம் செலுத்தாமல் இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய கட்சிகள் இல்லைன்னா அதிகாரிகள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் வான் பண்ணணும், பயத்தை ஏற்படுத்தணும். நீ தப்பாக பேசுகிற, இதனால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய, தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு இருக்குது. 2 குரூப்பாக பிரிஞ்சாண்ட கூட நாட்டில் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், மக்களுக்கு இடையில் பிரிவினை வரும், மக்களுக்கு இடையில் பிரச்சனை வரும். அப்படிங்கிறத வான் பண்ணாமல் இருக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். எனக்கு அரசியல் இருக்குது, நான் ஒரு சார்பாக இருக்கலாம். நான் எப்போவுமே நான் ஒரு சார்பாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அப்போ அந்த கட்சி நன்மை செய்வாக இருந்தால் ஆட்சியாளர்களையும் வாழ்த்துவதும் அவர்கள் பின்னால் நிற்கிறது, அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை வாழ்த்துறது மட்டும்தான் நம்ம வேலை. தப்பு பண்ணும்போது அதுக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஒரு பொது மனுஷனாக அதான் செய்ய முடியும்.
அஹ், நான் ஒரு கட்சிக்காரனாக என்றைக்குமே செயல்படணும்னு நான் நினைக்கிறது இல்லை. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா கட்சி அரசியலில் வந்து கண்ணியமான கட்சிகள்னு பேசப்பட்டவங்க கூட இன்றைக்கி பயாஸ்ட், ரொம்ப பயாஸ்டாக போயிருக்காங்க. அதனால் ஊடகங்கள் தங்களது அறம் சார்ந்த விஷயத்தில் தெளிவு பெற வேண்டும். அவர்கள் எந்த நிலையிலும் தங்களுடைய நேர்மையையும் அறத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். இவ்வளோ பெரிய இஷ்யூவை இந்த சேனல் எடுத்து பேசிச்சு அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். அவர்களை அடக்குமுறையின் மூலம் தடுப்பதையும் நிறுத்த வேண்டும். இதனால் சமூக ஒற்றுமை ஏற்படுமையாயின் மிக்க நன்மை. தேங்க்யூ.